எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எனக்கு கோலம் வந்து சுத்தமாக போட தெரியாதுங்க. அதனால் எங்கள் சித்தி தான் வந்து எனக்கு போட்டு கொடுத்தாங்க. இப்போ நம்ம பொங்கல் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் வெள்ளத்தை டைரெக்டாக பொங்கலில் ஆட் பண்ணாமல் அதை 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி பாகு மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணேன். அது ஆறுற டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து நான் முந்திரியும் திராட்சையும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கிட்டேன். இந்த டைமில் நான் வந்து ஆற வச்சுருந்த வெள்ளைப்பாகு எடுத்து நான் வடிகட்டிடுறேன். இது ஏன் இப்படி பண்ணுறோன்னா, இது நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் நிறைய மண் இருக்கும். அது வந்து நம்ம பொங்கல் சாப்பிடும் போது கண்டிப்பாக மண் கடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணால் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கும் அவங்க சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது பொங்கல் பானைக்கு மஞ்சள் கட்டி நம்ம சாமி கும்பிட்டுடலாம். இன்றைக்கி நாங்கள் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். ஏன்னா நாளைக்கு அம்மா வராங்க. ஸோ திரும்பவும் நாங்கள் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம். அதனால் இதை வந்து விட்டுட்டேன். இன்றைக்கி சாமி கும்பிட்டு பொங்கல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மகத் பிளேட்லேருந்து நான் ஒரு முந்திரி சாப்பிட்டேன். அதுதான் அவங்க மதித்து பார்ப்பாங்க.